Time 9:22. Hi all, welcome back to my channel Vaishali's World. And நான் உங்கள் வைஷாலி. இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வித் மீ சீரீஸில் நம்பர் 1 பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு சர்ப்ரைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு சும்மா சீனுக்காக எல்லாம் எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கப்பெல்லாம் எடுத்து வீடியோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இல்லைன்னா சும்மா கொட்டிக்கலாம். ஆனால் கொட்டுறதே கொஞ்சம் தான். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக செய்கிறேன். அவுட்புட் நல்லா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யணும்னு அதை பார்த்துப்போம். ஸோ பேசிக்கலி இது வந்துட்டு ஒரு சிம்பிளான டிஷ் யார் வேணாலும் வீட்டில் பண்ணலாம். அது கூட கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி மைதாவா வீட்டு மாவு கூட கொஞ்சம் மாவாச்சு நல்லா பசங்க ஓரளவுக்கு ஒரு திக்னஸ் இவ்வளோ வந்து நல்லாவே பசங்கிட்டேன். அதில் கொஞ்சம் வந்து நம்ம டீ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மாவை நம்ம இதில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். வீடியோ இப்படி இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதை வந்துட்டு நான் வந்து பேனில் வந்துட்டு பேன் ஆன் பண்ணிவிட்டு கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெயை ஃபுல் பண்ணி இது பண்ணிட்டு குட்டி குட்டியாக சர்க்கிளாக கட் பண்ணிட்டேன் அந்த சப்பாத்தீஸை. அதை வந்துட்டு நம்ம வந்து பேனில் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். சிம்பிளான மேட்டர் தான், பட் உங்களுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ஆக்கிறதுக்கு நான் வந்துட்டு ரொம்பவே க்ரன்ச்சி அப்போ சுகர் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய சப்பாத்தி இருந்தால் நீங்கள் வந்துட்டு நைட் யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டியாக சுகர் கட் பண்ணிட்டேன். அடுப்புலேருந்து எடுத்தோன்னு சூடாக கட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர். தென் அகெயின் அதே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் தோசை சப்பாத்தி என்ன நான் ஆன் பண்ணுறேன் ப்ரெஷர் குக்கர் அதே தான். இது கம்மியாக வச்சுட்டு இந்த டைம் ஃப்ளேமை அதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு இந்த பீஸா சாஸ் போடணும். வீடியோவில் பீஸா சாஸ் போடுறது ரெக்கார்ட் பண்ண முடியலனால ஸோ பீஸா சாஸ் நல்லா போட்டு எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு அது மேலே நம்ம வந்துட்டு இந்த இதை போட போகிறோம். அது பேர் என்ன, சப்பாத்திஸ் கட் பண்ண சப்பாத்திஸை போடணும். எனக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த பீஸா சாஸு. பேசிக்கலி பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ்னு ஒன்று இருக்கும், அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம சப்பாத்தி பாஸ்தா மாதிரி ட்ரை பண்ணலாம் தான் ஐடியா. ஸோ அது கூடவே நான் சீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். மிட்-நைட் 9:20க்கு நான் அதை பண்ணேன். ஸோ நான் மிட்-நைட் இல்லது நைட்டு அதெல்லாம் மெல்ட் ஆனோட அதை பிளேட்டிங்லாம் பண்ணிவிட்டு மேலே ஆரிகானோ போட்டுட்டு அந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உண்மையாகவே இந்த டிஷ்ஷை வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் நான் சாப்பிட்டும் பார்த்தேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். எங்கள் அம்மா பேர் அபினியா மணிகண்டன் இருக்கும், டிஎம் பண்ணுங்கள்.